பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சியாளர்களுக்கும் முதல் வணக்கம். இந்த படம் ஆகியோடு ஒரு நல்லா போயிட்டு இருக்கு. எல்லாத்தோட இவ்வளோ பெரிய படத்தை என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு படத்தை இதை விட மேலே பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கே சந்தேகம் வர அளவுக்கு இதுக்கு எனக்கு முழு சப்போர்ட் கொடுத்த என் ப்ரொடியூசர் உதயநிதி ஸ்டாலின் சாருக்கு, என் டைரக்டர் டிபார்ட்மெண்ட் இந்த படத்தோட யூனிட் பெரிய வணக்கத்தை நன்றியும் தெரிவிக்கிறேன். ஏன்னா அவர் எந்த அளவுக்கு திரும்ப ஒரு டேரக்டர் நினைக்கிறேன். ஸோ அவருக்கு ஒரு பெரிய வீட்டை கொடுக்கணுன்றது எனக்கு இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ண நன்மையிலேருந்தே ஒரு பெரிய தெரிவிக்க சொல்லலாம். அது 99% இல்லை, 100% நான் பண்ணிட்டேன். அந்த ஒரு தீபாவளி நினைக்க தெரியும். இந்த படத்துக்காக மெயினாக ஒரு நதியை தாண்டி ஒரு கதை பண்ணணும் தேவைப்போ ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 2 months அதே தேவைப்பட்ட ஒரு பெரிய ஆச்சரியம் எங்களுக்கு வெளியில் வந்தது 6th century 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு தமிழ் போதிதனோட வாழ்க்கையை வெளியிடங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அது அந்த வரலாறு ஒரு திட்டமிட்டு மறைக்கப்பட்ட ஒருத்தர். அவரை பற்றின ஒரு விஷயம் முழு படம் டிகிரி கொண்டு வரும். ஸோ அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யுகேஷ் காலத்தில் சைனாவுக்கு போனப்ப ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தப்ப திட்டதாக எனக்கு கல்வி அழுகியது. ஏன்னா இந்தியாவோட ஒரு பெரிய நாடு சைனா, இந்தியாவில் ஒரு பகுதி தமிழ்நாடு, இந்த தமிழ்நாட்டில் ஒரு பகுதி பல்லவ நாடு. அங்கிருந்து போய் தலைவலி மார்க்கமாக 3 வருடம் தலைவலி மார்க்கமாக தெரிந்து சீனாவை அடைந்த ஒருத்தர் அந்த நாட்டில் என்ன பண்ணாரு, என்ன சாதனை பண்ணாரு அப்படிங்கிறது இருக்கு. ஆனால் ரொம்ப பொறுமையான வேதனையான வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம், அவர் பிறந்த நாட்டில் அப்படி ஒருத்தர் யாருக்குமே தெரியாதுங்கிற ஒரு கொடுமை. அதை வெளியுறவுக்கு நாங்கள் சொல்றோம் அப்படிங்கிறத இந்த மூலமா அது வெளியுறவுக்கு தெரிவிக்கிற ஒரு ஞாபகப்படுத்துற ஒரு விஷயமா இருக்கிறதுல நிச்சயமா எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம்.